அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசி சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தனவரவு என்பது தாராளமாக வந்து சேருங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் தொகை கிடைக்க இருக்கு. சகோதர வழி ஒற்றுமை திருப்திகரமாக அமையுங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரை மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை பெற்றோர் உங்களிடம் காட்டுவாங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாமா, கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நட்பால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இத்தருணம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியில் பதிவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்க இருக்கு. ஆதரவு தருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து மகிழ இருக்கீங்க. பொருளாதார நிலை உச்சம் பெறுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய தருணமாக அமைகிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை வழங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்தவரை இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், 8க்கு அதிபதியானவர் 6ஆம் இடத்திற்கு வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப யோக பலன்கள் வரப்போகிறது. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் சம்பவங்கள் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வு, திரவிய லாபமும் கிடைக்க இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. அதே போல் பழைய கடன்கள் பைசலாகும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலன் சீராகக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குரு பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. எதிரிகளின் பலம் மேலோங்கும். பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்பட இருக்கு. பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தாமதம் ஏற்படுங்க. அண்ணன் தம்பிக்குள் அரசல் பிரசர்கள் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை குறையலாங்க. மன வருத்தம் அதிகரிக்கும் நேரமாக அமைகிறது. புது முயற்சிகளில் ஈடுபடும் போது அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. குரு சுக்கிர வழிபாடும் மிக அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல சனி பகவானும் வக்ரம் பெறுகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான். விரையாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் லாபாதிபதியாகவும் சனி பகவான் இருப்பதால் பண நெருக்கடி அதிகரிக்குங்க. கடன் கைமாற்று வாங்கும் சூழல் உருவாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களுக்கு சனியினுடைய பார்வை அதிகிறது. எனவே உடன்பிறப்புகளின் குணங்களில் மாற்றம் ஏற்படுங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. அதே போல் கல்யாண முயற்சிகள் தாமதம் ஏற்படுங்க. கடமை தொய்வு ஏற்பட இருக்கு. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் செய்வீங்க. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றம் உள்ளத்தை வாட வைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மீனராசினியர்கள் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இறக்கமும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு விருதும் பாராட்டும் உண்டுங்க. பெண்களுக்கு மனக்கவலை தீருங்க. அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ஜென்ம ராசியில் சனி பகவானும் விரயத்தில் ராகுவும் அமர்ந்துள்ள நிலையில கடகராசியில் உச்சகதியில் குரு பகவான்
ராசியை பார்ப்பது மிக மிக நல்ல ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேணும். சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டு வந்த உடல் உழைப்பு வீண் அலைச்சல்களும் பணவரயமும் பெருமளவில் குறைவத அனுபவத்தில் பார்க்கலாங்க. பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வதால் மனதில் அமைதி பிறக்குங்க. வீண் செலவுகளை குறையும். நெருங்கிய உறவினர்களிடையே தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து வருவத அனுபவத்தில் பார்க்கலாங்க. திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையும். இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. பண பற்றாக்குறை நீங்குங்க. வெளியூர் பயணங்களால் லாபகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்குங்க. மீண்டும் உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவ இருக்கு. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை ஆரோக்கிய ஆகியோரினுடைய வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பணிச்சுமையினாலும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பினாலும் உற்சாகத்தை இழந்து வந்த உங்களுக்கு இப்போது மனதில் நிம்மதி பிறக்குங்க. நிர்வாகத்தினரின் கண்டிப்பில் நல்ல மாறுதல் ஏற்பட இருக்கு. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீன ராசினருக்கு வெற்றி கிடைக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்பும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலையில் கவலையளித்து வந்த வியாபாரத்தில் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. அதே போல் லாபமும் உயர இருக்கு. நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்களுடைய உதவிகரம் நீட்டுவாங்க. அதே போல் சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் ஒற்றுமை நிலவுங்க. வியாபார அபிவிருத்தி காரணமாக சிலர் வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று வர வாய்ப்புகள் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற பல மாதங்களாக படிப்படியாக குறைந்து வந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. மீண்டும் வருமானம் அதிகரிக்க தொடங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மந்த நிலை கவலையளித்து வந்த இந்த தொழில் மீண்டும் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்குங்க. பல செல்வந்தர்கள் புதுப்பட தயாரிப்புகள்ல அக்கறை செலுத்துவாங்க. புது படங்களுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. அதனால் லாபம் பெருகுங்க. குறைந்த அளவில் முதலீடு செய்து நல்ல லாபம் கிடைக்க செய்யும். திரைப்படத்துறை என்பதை மீண்டும் காலம் நிரூபிக்க சில திரைப்படங்கள் உலக அரங்கில் புகழ் பெற இருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும் பாகத்தை சுக்கிரனை பெருக அத்தகைய சக்தியும் பெருமையும் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. உயர் பதவியில் உள்ளவரின் நட்பு ஆதரவும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பு முனையாக அமையவிருப்பதை விரைவில் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையின் பெரும்பகுதியை நிர்ணயிப்பது வித்யாகாரகரான புதன் கிரகமே ஆவார். இத்துறையில் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பதும் புதன் தான். அத்தகைய சக்தி வாய்ந்த புதன் சுபபலம் பெற்று வருவதால மாணவ மாணவியருக்கு சிறந்த கல்வி முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்குங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வர இருக்கு. சிலருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.